The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 24 வருஷம் 79 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து பதவி வச்சுட்டு வர்றாரு. நவீன் பட்நாயக்கு முன்னாடி முதலிடத்தில் இருப்பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிக்கிமோட முன்னாள் முதல்வராக இருந்த பவன்குமார் சாம்ப்லிங் அவர் தான் முதலிடத்தில் இருக்காரு. அவர் 24 ஆண்டுகள் 196 நாள் முதல்வர் பதவியை தொடர்ச்சியாக வந்து முதல்வர் பதவியில் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு அடுத்ததாக 24 ஆண்டுகள் 96 நாட்களோட முதல்வர் பதவியில தொடர்ச்சியா இருந்து 2வது இடத்துல வந்து இருக்கிறவர் தான் நவீன் பட்நாயக். 3வது இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜோதி பாசு, நம்ம அனைவராலும் அறியப்பட்ட ஒரு கம்யூனிச தலைவர். மேற்கு வங்கத்துல தொடர்ச்சியாக 23 வருடம் 117 நாட்கள் முதல்வர் பதவியில இருந்தாரு. ஓராண்டுக்கு முன்பாக தான் ஜோதி பாசை கடந்து 2வது இடத்திற்கு வந்து நவீன் பட்நாயக் வந்தாரு. இந்த முறை வெற்றி பெற்று ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து ஒரு 3 மாதம் ஒரு ஏறக்குறைய ஒரு 100 நாட்களை கடந்தால் இந்தியாவில் அதிக ஆண்டுகள் முதல்வரான ஒரு பெருமை நவீன் பட்நாயக்கு சேரும். நவீன் பட்நாயக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, இந்தியாவிலே அதிக முறை முதல்வராக இருந்தவர் அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்காரு. கிட்டத்தட்ட 5 முறை ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை வெற்றி பெற்றால் 6வது முறை. அப்படின்னா தீவிரமா அரசியல் மீது ஈடுபாடு கொண்டவரா, சின்ன வயதுல இருந்தே வந்து அரசியல் தலைவராகணும், ஒடிசாவை வந்து ஆளணும் அப்படின்னு இருந்தவரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. பல திரைப்படங்கள்ல வந்து பார்த்துருப்போம். ஒரு ஊர்ல வந்து ஒரு அப்பா இருப்பாரு. அவர் அந்த ஊருக்கே வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக இருப்பார். மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறவரா, மக்களுக்காக மண் களத்தில் நிற்கிறவராக இருப்பார். அவருக்கு ஒரு பையன் இருப்பார், எங்கேயாவது வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு எங்கேயாவது வெளியில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு ஜாலியான ஒரு லைஃப். நான் சொல்லும் போதே வந்து தமிழ் சினிமாலே பல படங்கள் வந்து உங்க மைண்ட்ல வந்து போகும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் வந்து நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் வந்து 1946 அக்டோபர் 16 வந்து ஒடிசால இருக்கிற கட்டாக் நகர்ல வந்து பிறக்கிறாரு. நவீன் பட்நாயக்கோட தந்தை ஒடிசால ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த ஒரு தலைவர், முன்னாள் முதல்வர், மத்திய அமைச்சர், சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். அவரோட 2வது மகன் தான் நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் வந்து ஏறக்குறைய வந்து பள்ளி படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒடிசாலே இல்ல, டோராடூன்ல தான் வந்து படிக்கிறாரு. அடுத்ததா வந்து டெல்லியில படிக்கிறாரு. பட்டப்படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை சார்ந்த ஒரு படிப்பு தான் வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. சிறு வயதுல ஓவியத்தின் மீது அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லயுமே அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு. டெல்லியில ஓப்ராய் ஹோட்டல்ல ஒரு ஆடை வடிவமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனத்தை தான் வந்து நவீன் பட்நாயக் வந்து நடத்திட்டு வராரு. அந்த நிறுவனத்தோட கஸ்டமர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல பிரபலமானவர்கள் தான் அந்த நிறுவனத்தோட கஸ்டமர்ஸா இருக்காங்க. அந்த வகையில ஒரு எலைட் லைஃப் தான் வந்து நவீன் பட்நாயக் வந்து வாழ்றாரு. கிட்டத்தட்ட 50 வயது வரைக்கும் அவர் வந்து அமெரிக்கால தான் இருக்காரு. மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. ஓவியம், எழுத்து, ஆடை வடிவமைப்பு அப்படின்னு ஒரு மாதிரி கலைநயம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவராக தான் இருக்காரு. 1997 ஒடிசா மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்தது. அது வந்து பிஜு பட்நாயக்கோட அந்த மறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிஜு பட்நாயக்கோட இறப்புக்கு பிறகு அவர் நின்று வெற்றி பெற்ற அந்த அஸ்கா நாடாளுமன்ற தொகுதியில யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒன்று உருவாகுது. அப்படின்ற போது நவீன் பட்நாயக் வந்து 2வது மகன், அவரோட அண்ணன் இருக்காரு பிரேம் பட்நாயக், அவரை நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தொழிலதிபர், தொழில் சார்ந்த ஒரு விருப்பம் உடையவராக இருக்காரு. நவீன் பட்நாயக்கு தங்கை ஒருத்தங்க இருக்காங்க, கீதா மேக்தா. அவங்களுமே வந்து ஜேர்னலிஸ்ட், எழுத்தாளர் அப்படின்னு அமெரிக்காவில் ரொம்ப புகழ் பெற்றவராக இருக்காங்க. அவங்களுமே இந்த அரசியல் அமெரிக்கா விட்டு வர்றது கூட அவங்க வந்து தயாரா இல்லை. அப்போது வந்து ஜனதா கட்சியில தான் பிஜு பட்நாயக்கும் இருக்காரு. ஜனதா கட்சியில அந்த அஸ்கா தொகுதியில போட்டிடுறதுக்கு பிஜு பட்நாயக் மறைவு அப்படின்றதுல அந்த அனுதாபத்தை வைத்து நம்ம வந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு ஜனதா கட்சியில வந்து முடிவு பண்றாங்க. அப்படி அரசியல் களத்திற்கு, தேர்தல் களத்திற்கு வந்தவர் தான் நவீன் பட்நாயக். அது மட்டுமே காரணமா அப்படின்னா அது மட்டும் காரணம் அல்ல. அவ்வளவு மக்கள் வந்து கூடி இருக்காங்க தன்னோட தந்தைக்காக. எல்லோருமே வந்து கதறி அழுகுறாங்க, ரொம்பவே வந்து வேதனைப்படுறாங்க. தன்னோட தந்தை மறைவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வந்து இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நவீன் பட்நாயக் கூட வந்து ஒரு கேள்வி எழுது. அதற்கான விடை தேடும் போது எங்களுக்கு இனிமே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒடிசா மக்கள் வந்து சொல்றாங்க. இவ்வளவு காலம் எங்களுக்காக என்ன பிரச்சனை என்ன வந்தாலுமே வந்து எங்களுக்கான ஒரு தலைவராக வந்து பிஜு பட்நாயக் இருந்தாரு, இனிமே எங்களுக்காக யார் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து வருது. அந்த கேள்வி நவீன் பட்நாயக் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு தீயா, வேள்வி தீயா வந்து எழுது. அதே நேரத்தில் ஜனதா கட்சியிலையுமே நவீன் பட்நாயக் வந்து வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. 1997 அஸ்கா தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வந்து நவீன் பட்நாயக் போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.